சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருப்பீங்க. 1 minute fitness challenge for 50 daysல இன்னைக்கு நம்ம டே 19ல இருக்கும். இன்னைக்கான சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் பிளாங்க் சேலஞ்ச். ஸோ ஒயிட் பிளாங்க் எப்படி பண்றது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் சேலஞ்சுக்குள்ள போயிடுறேன். மறக்காம நீங்களும் சேலஞ்ச் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். சேலஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒயிட் பிளாங்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குப்புரை ஃபுல்லாக படுத்துட்டு கை வந்து நல்லா வைடாக வச்சு அப்பர் பாடியை அப்படியே ரைஸ் பண்ணுறோம். கால் வந்து ஷோல்டர் வித் லெவல் வச்சுருக்கணும். ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ஸ் நல்லா என்கேஜ் பண்ணணும். ஸோ ஹிப்பு வந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்கணும். கீழே இந்த மாதிரி ட்ராப் ஆகக்கூடாது, மேலே ரொம்ப மவுண்டைன் போஸ்க்கோ தூக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட். ஒன்ஸ் நம்ம பாடியை மேலே லிஃப்ட் பண்ணிட்ட அப்புறம் ஆப்ஸ் நல்லா என்கேஜ் பண்ணணும். ஷோல்டர்ஸ் எல்போஸ் எல்லாம் டக்குன்னு மடக்கிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம அந்த ஃபார்முக்கு போயிட்ட அப்புறம் கரெக்டாக அந்த ஃபார்ம்லேயே தான் மெயின்டைன் பண்ணணும். எப்படி உங்களால் 1 minute ஹோல்ட் பண்ண முடியல ஒயிட் பிளாங்கை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 30 seconds உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்ம் தப்பு பண்ணால் இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒயிட் பிளாங்க் நார்மல் பிளாங்கை விட கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ பொறுமையாகவே போங்க. 10 seconds 20 seconds 30 seconds அந்த மாதிரி ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களோட ஆப்ஸ் வந்து பயங்கரமாக என்கேஜ் ஆகும். நார்மல் பிளாங்கை விட ஷோல்டர்ஸ் அது எல்லாமே சூப்பராக நல்லா என்கேஜ் ஆகும். செஸ்ட் மசில், ஷோல்டர்ஸ், ஆப்ஸ் அது எல்லாமே சூப்பராக நல்லா என்கேஜ் ஆகும். நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும் உங்களுக்கு. இது பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா கேலரிஸ் பர்ன் ஆகும். ஏன்னா இது ஒரு ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட்ஸ்னால நல்லாவே பர்ன் ஆகும். நம்ம 1 minute ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நல்லா கேலரிஸ் பர்ன் பண்ணும். ஸோ லாஸ்ட் 10 seconds கைஸ் இது நல்லா கரெக்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸ்டேபிளாக ரொம்ப ஷேக் பண்ணிங்கன்னா தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 seconds. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய்.